சுதந்திர போராட்ட தியாக தலைவர் மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 438வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ கம்பளத்து நாயக்கர் முன்னேற்ற கழகம் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. விருதுநகர் தனியார் திருமண மண்டபத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 438வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு ராஜ கம்பளத்து நாயக்கர் சமூக அறக்கட்டளை மாநில தலைவர் ராஜ்குமார் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஊமைதுரை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராணி மங்கம்மாள் அறக்கட்டளை மற்றும் ஊமைத்துறை புரட்சிப்படை கழகத்தைச் சேர்ந்த மாநில தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு ராஜாமலத்து நாயக்கர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர். அதாவது இப்போ நாங்கள் எதுக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னா, இந்த கம்பளத்தார் சமுதாய மக்கள் இந்த தமிழ்நாட்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே வசிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படின்றது நாட்டுக்கு அளவிட முடியாத அளவு இவங்களுடைய நாட்டினுடைய போர்களாக இருக்கும். பல லட்சக்கணக்கான உயிர்களை இழந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பின்தங்கிய சமூகமாக தான் இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அதனால எங்களுக்காக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எங்கள் மக்கள் பெருமளவில் அந்த கட்சிகளில் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, எங்களுக்கான மக்கள் தொகையை எங்களால் வெளிக்காட்ட முடியல. எங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை எங்களால் வெளிக்காட்ட முடியாதனால இன்றைக்கி அரசியலில் நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அரசியலில் பின்தங்கினதுனால கல்வியிலையும் பின்தங்கிடுறோம், பொருளாதாரத்திலையும் பின்தங்கிடுறோம். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு ராஜாமலத்து காப்பு பேரவை மாநில தலைவர் வந்திருக்காரு. அதுபோக ராணிமங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய மாநில தலைவர் வந்திருக்காரு. ஊமைத்துறை புரட்சிப்படை அவர் மாநில தலைவர் வந்திருக்காரு. இப்படி பல அமைப்புகள் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். இந்த வரக்கூடிய தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கட்டாயமாக வேணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த கூட்டத்தை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அமைப்பு பெருமளவில் வளரக்கூடிய கூட்டமைப்பாக நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்கோம். எந்த ஒரு கட்சி எங்களுக்கான முக்கியத்துவத்தையும் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் வழங்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதை அரசியலுடைய எல்லாருடைய கண்பார்வைக்கும் நாங்கள் பேசக்கூடிய இந்த உணர்வான விஷயங்கள் சென்றடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு